ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் வெளியில் கிளம்புறாங்க. பிரபா வந்து சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. மகா அங்கே வந்து அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கிட்ட கேட்குறாங்க. அம்மா வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னதுமே மகா இருந்துட்டு என்னையும் அம்மா கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்களே, ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தா மகாவோட அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. வந்ததுமே கோடீஸ்வரி கிட்ட மகா போய் கேட்குறாங்க, அதுக்கு வந்து நீ தூங்கிக்கிட்டு இருந்தமா அப்படி இப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அனாமிகா அங்கே வந்து மகா உன்னை ஏன் தெரியுமா விட்டுட்டு போனாங்க, உனக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு விட்டுட்டு போனாங்க, அதை கூட உனக்கு புரிஞ்சிக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி விஷத்தை கக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அனாமிகா மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகா வந்து அதை நினச்சி அழுது இப்போ கோடீஸ்வரிகிட்ட போய் கேட்கும்போது கோடீஸ்வரி சமாதானம் சொல்கிறாங்க. தொடர்ந்து அனாமிகா அதே மாதிரி பேசுனதுனால சூர்யா ரொம்ப கோவப்பட்டு ஒன்றை மாதிரி ஆள்லாம் வீட்டில் வச்சிருக்கவே கூடாது, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஐஸ்வர்யாவுக்கு வந்து மனநலம் பாதிக்கிற மாதிரி மருந்து கொடுத்த ஆள் தானே நீ அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு விஜய் ரொம்பவுமே கோவப்படுறாரு. இப்போ தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கோவப்பட்டு பேசுகிறாங்க. ஆனால் மகா வந்து ரொம்பவுமே அப்படி அந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு அப்படியே ரூமுக்கு போய் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஐஸ்வர்யா உட்காந்து டிவி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற சித்ராவும் கௌதமும் உடனே ரொம்ப கோவப்பட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து இப்போ ஐஸ்வர்யா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லென்த்து ஸ்டோரின்னு வச்சிங்களேன். ஆனால் ஐஸ்வர்யா தொடர்ந்து பார்த்தோம்னா போடுற பால்லாம் அடி பறக்க விடுற மாதிரி மறுபடியும் வந்து ஆமாம் எனக்கு மனநல பாதிக்க இல்லை தான், நான் வந்த முதல் நாளே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு பார்த்தேன், ஆனால் நீங்களாம் சரியான அறிவே இல்லாத ஆளுங்க, ஆனால் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இருந்தாலும் எனக்கு மனநல பாதிப்பு இல்லைங்கிறது உங்களுக்கு மட்டும்தானே தெரியும், வெளியில் இருக்க யாருக்கும் தெரியாதுல்ல, ஆனால் நான் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களை வந்து உலகமே அதாவது காரி துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் சூர்யா போட்ட சவாலில் சூர்யா தான் ஜெயிப்பார், அந்த குடும்பத்தை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ரொம்ப எமோஷனலாகவும் கோவமாகவும் வழக்கம் போல் பார்த்தோம்னா ஐஸ்வர்யாவோட ஸ்டைலில் வந்து அப்படியே சித்ராவும் கௌதமும் அப்படியே மிரட்டி விட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல் மிரட்டிட்டு ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஐஸ்வர்யா வந்து அப்படியே ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. அடுத்து மறுபடியும் இங்கே மகாவை காட்டுறாங்க. மகா வந்து ரொம்ப சோகமாக ரூமில் படுத்துருக்காங்க. சூர்யா போய் சமாதானம் சொல்கிறாரு. இருந்தாலும் மகா வந்து நான் வந்து நார்மலாக தான் இருக்கிறேன், அனாமிகா பேசினதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சமாதானம் ஆகுறாங்க. இப்போ சூர்யா வந்து கொலுசு வாங்கி கொடுக்குறாரு மகாவுக்கு. மகா வந்து அந்த கொலுசு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மனசுக்குள்ளார நினச்சிக்கிறாரு, அதாவது மகா வந்து ரொம்ப கவலையாக தான் இருக்காங்க, எங்கள் கவலையை போக்குறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சீக்கிரமாகவே எங்களுக்கு குழந்தையை கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. மகாவும் அதே மாதிரி மனசுக்குள்ளார நினச்சி வேண்டிக்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. லாஜிக்கே இல்லாத ஒரு சில விஷயம்னு சொல்லலாம். சம்மந்தமே இல்லாமல் மகா எதுக்கு இந்த மாதிரிலாம் அழுகுறாங்கன்னு. இவ்வளோ நாள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க சேர்ந்து வாழவே இல்லை. இப்போ தான் வந்து முந்தா நாள் ஒரு 3-4 எபிசோடுக்கு முன்னாடி தான் பார்த்தோம்னா இவங்க வந்து சமாதானம் ஆனாங்க. அதுக்குள்ளார குழந்தை இல்லைன்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு இவங்க இவ்வளோ மெச்சூரான ஆள் எதுக்கு கோவப்படுறாங்க அப்படிங்கிறதான் ஒன்றும் புரியல. கதை வந்து ஏதோ கொண்டு போகிறாங்க, ஆனால் சூப்பராகவும் இருக்குது. இன்னொரு பக்கத்து நம்ம சூர்யா மகாவை அழகாக காட்டுறாங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐஸ்வர்யா வழக்கம் போல் சும்மா கதற விட்றாங்க சித்ரா கௌதமை. பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார்